இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பயலின் முன்னுரையில் நாம் கேட்டது போல இன்று தவக்காலத்தை நாம் துவங்குகின்றோம். தவக்காலம் ஒரு அருளின் காலம். இறைவனோடு இன்னும் அதிகமாக நெருங்கி இறை ஆசிரை பெறுகின்ற ஒரு காலம். இறைவனுடைய பாடுகளை தியானிக்க முயல்கின்ற ஒரு காலம். இந்த அவசர உலகில் சற்று மெதுவாக பயணித்து நிலையானவைகளில் மனதை நாம் செலுத்துகின்ற ஒரு காலம். ஆகவே தான் அதன் வெளி அடையாளமாக சாம்பலை நம் நெற்றியிலே நாம் பூசி நாம் நிலையானவைகளில் நம்முடைய மனதை திருப்ப அழைக்கின்றது. மனம் மாறி இறைவனை இன்னும் அதிகமாக அன்பு கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. காரணம் என்ன என்றால், நாம் பல அலுவல்கள் செய்கின்றோம், இறைவனுக்கு எதிராக பல பாவங்கள் புரிகின்றோம். ஆகவே வெளி மாற்றங்களிலும் உலக காரியங்களிலும் நாட்டம் கொண்டிருக்கின்ற நம்முடைய மனதை இறைவன் பால் திசை திருப்புகின்ற ஒரு காலம். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாம் பல தவ முயற்சிகளை மேற்கொண்டிருப்போம். பல குடும்பங்கள் பல வகையில் தவ முயற்சிகளை நாம் மேற்கொண்டு இறைவனோடு இன்னும் நெருங்கி வர முயற்சிக்கின்றோம். ஆனால் திருச்சபையும் விவிலியமும் நமக்கு சில குறிப்புகளை இந்த தவக்காலத்திலே அளிக்கின்றது. இவைகள் எல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய மனம் மாறுகின்றதா? முதல் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் சொன்னது போல, உங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு வர வேண்டாம், மாறாக உங்களுடைய உள்ளங்களை கிழித்து கொண்டு இறைவன் முன்னிலையிலே வந்து மன்னிப்பு வேண்டுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தி வாசகம் கூட தவக்காலத்தினுடைய 3 முக்கிய தூண்களை நமக்கு நினைவு காண்பித்து அவை வெளி அடையாளங்களுக்காக செய்யாமல் மனமாற்றத்திற்காக செய்ய அழைப்பு விடுக்கின்றது. இந்த தவக்காலத்தின் 3 முக்கிய தூண்கள்: ஜெபிப்பது, தவம் இருத்தல், தவ முயற்சிகளை மேற்கொள்வது, 3வது தானம் செய்வது. ஜெபம், தவம், தானம், இவைகளில் 3ல்தான் இந்த தவக்காலம் அமைந்திருக்கின்றது. ஆனால் இவைகள் நமக்கு மனமாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் அது பயனற்ற ஒரு காலமாக முடிந்துவிடும். மாறாக இவைகள் மூலம் நாம் இறைவனிடம் நெருங்கி வந்து, அதுவும் குறிப்பாக இந்த 40 நாட்களிலே நல்லதொரு பாவ சங்கீதனத்தை செய்து இறைவனோடு நெருங்கி வரும் பொழுது நாம் உண்மையாகவே தவக்காலத்தினுடைய பயன்கள், அருள்கள், ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதில் ஐயமில்லை. ஆகவே பக்தியோடு இந்த தவக்காலத்தை துவங்கும் இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து இறைவனோடு இன்னும் நெருக்கமாக மனம் மாறி இறை பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.